இது நான் ஒரு ஆள் வந்ததுனாலவோ அல்லது ஒருவர் ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பொறுப்புக்கு மாறுவதாலேயோ தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்த அருமைக்குரிய சகோதரர் செல்வப்பிரந்தை அவருடைய அவர்கிட்ட இருந்து அந்த பொறுப்பை பெற்றுக்கொள்கின்ற நாள் தான். 59 வருடங்களுக்கு பின்னாலே இப்பொழுது ஒரு ஆட்சியில் பங்கு வகிக்கிறது. எங்களுடைய பங்கு என்பது For Tamil Nadu Congress, it's a new beginning. After the appointment of our Member of Parliament, CWC member, was in charge of Andhra Pradesh, who served as the in charge of various states like Telangana, Goa, Karnataka, who worked in NSY, Youth Congress, various positions in the Congress party. Our leaders, Kharge ji, Rahul ji, and with the blessings of Sonia Gandhi ji, Manik Tagore ji has been appointed as the new PCC president. As you see, the entire cadre is charged. So we are going to start a new beginning for Tamil Nadu under his leadership with his vast organizational experience and political acumen. I am confident the Tamil Nadu Congress will revive itself, strengthening right from the grassroots level. Wherever our outgoing PCC President Selvaprandai has worked, forming of the village committees, strengthening the booth committees, Manik Tagore ji will take over from that and he'll make a new beginning. We welcome him now as he arrives, and now we proceed to the Congress House. So he will just brief you about his new responsibilities. நன்றி பொதுச்செயலாளர் அவர்களுக்கு. நன்றி பொதுச்செயலாளர் திரு கிரீஷ் அவர்களுக்கு. தமிழகத்துடைய சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு நன்றி. இன்றைய தினம் என்ன 141 வருஷத்துக்கு கட்சி இந்த கட்சி. இது நான் ஒரு ஆள் வந்ததுனாலவோ அல்லது ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பொறுப்புக்கு மாறுவதாலேயோ இதெல்லாம் சாதாரணமா எங்களுடைய இயக்கத்தில் நடக்கிறது. ஆனா என்னை பொறுத்த மட்டும் இது பதவியேற்பு விழா கிடையாது, இது ஒரு பொறுப்பேற்கின்ற விழா. எங்களை பொறுத்த மட்டும் இந்த பொறுப்பு என்பது தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்த அருமைக்குரிய சகோதரர் செல்வப்பிரந்தை அவருடைய அவர்கிட்ட இருந்து அந்த பொறுப்பை பெற்றுக்கொள்கின்ற நாள் தான். இந்த பொறுப்பை உண்மையாகவும் மனசாட்சியுடனும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு இணங்க இதை வருங்காலத்தில் நான் செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நாங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு பேசுவோம். மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் இப்ப பேசுறது நல்லா இருக்காது. அதனால என்னை பொறுத்த மட்டும் இது மிக முக்கியமான தருணமாக பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி நீண்ட இடைவெளிக்கு பிறகு 59 வருடங்களுக்கு பின்னாலே இப்பொழுது ஒரு ஆட்சியில் பங்கு வகிக்கிறது. எங்களுடைய பங்கு என்பது தமிழக அரசுல 59 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. அதுவே ஒரு பெரிய பெருமை எங்களுக்கு. அந்த பெருமையை பெற்றுத்தந்த அருமைக்குரிய சகோதரர் கிரீஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தொண்டர்களுடன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளராக இருப்பவர் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லுவோம். அரசியல்ல பல வகையில காங்கிரஸ் கட்சி பல மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துருச்சு. ஆனா இந்த தடவை 2026 தேர்தலில் அந்த மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நடக்காம அதை காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி காங்கிரசினுடைய 2 மிக முக்கியமான தோழர்களை அமைச்சர்களாக ஆக்கி அந்த பெருமை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பாளருக்கு சாரும். அவர் இப்ப கோவாவுடைய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கோவாவில் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற வைத்து கோவாவுடைய மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வரும் அடுத்த ஆண்டுல
அது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். இதே நேரத்தில் இங்கு இருக்கின்ற கூட்டணி அரசையும் 2029 தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய இயக்கத்தை பலப்படுத்துகின்ற பணிகளை செய்வோம். ரைட்டா? ரைட், மகிழ்ச்சி.